welcome friends, welcome back to Vino Princess prity. நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்ங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, வாங்க இப்ப நம்ம சேனலுக்குள்ள போய் என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சேனல்ல ரோட் சைடு காளான் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நான் வந்து 1 கப் வந்து மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 1 கப் வந்து முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஃபைனா வேணாலும் கட் பண்ணிக்கலாம், ரஃபா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 4 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட நெக்ஸ்ட் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து பேஸ்ட் ஆக்குறதுக்காக வேண்டி கொஞ்சம் நல்லா பழுத்த தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவை. இது வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும்னு கிடையாது, நம்ம மேலே கார்னிஷ்க்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, இந்த திங்ஸ் எல்லாம் வச்சு இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அதே மாதிரியே நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருந்த முட்டைக்கோசையும் இதோட வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ரெட் சில்லி கிரீன் சில்லி அதையும் போட்டாச்சு. இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் மல்லி பவுடர் எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இன்கேஸ் இதில் உங்களுக்கு ஸ்பைசஸ் ஜாஸ்தி தேவைப்படும்னா நீங்கள் இன்னும் கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுடைய அளவு வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சதோட இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் கூட தேவைப்படும்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக தேவைப்படுனா கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் முட்டைக்கோஸோட இது வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவையே படாது, தேவைப்பட்டால் லைட்டாக போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட மஷ்ரூம்லேயும் தண்ணி இருக்கும், முட்டைக்கோஸ்லேயும் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம தண்ணி போட்டோம்னா இதாகிடும். நீங்கள் அப்படியே பிசைஞ்சு பாருங்கள், நான் தண்ணியே போடலை, அந்தளவு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. மைதா சேர்த்துக்கிட்டோங்க. மைதா தான் நல்லாயிருக்கும். சில பேர் மைதா விரும்ப மாட்டாங்க, இல்லைனா கோதுமை சேர்த்துக்கலாம். நான் 2மே சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். இது போட்டு இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மேபி இன்னும் தண்ணியாக இருக்குது உங்களுக்கு மாவு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மைதா மாவே இல்லாமல் வெறும் கோதுமை மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 2மே தான் சேர்த்துருக்கேன். ஓகே பாருங்க, இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துருக்கேன். நீங்கள் மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவே 2 கப்பாக வேணாலும் சேர்த்துக்கோங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா நம்ம டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளோட பேட்டர் ரெடி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆயில் வந்து போட்டு ஹீட் பண்ண விட்டாச்சு. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமை வந்து இதில் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பக்கோடா மாதிரி போடாமல், வடை மாதிரி போடாமல் அப்படியே கொஞ்சம் நல்லா வந்து உதுத்து விட்டு போடுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம போட்டது இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் போட்டேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த கலர் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ எடுத்துடுறேன். ஓகே பாருங்கள், நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட மஷ்ரூம் பக்கோடாவாக அப்படியே சாப்பிட்லாம். நம்ம வந்து ரோட் சைட் காளான் செய்யணுங்கிறதுனால இதை வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே பாருங்கள், நான் இன்னொரு பேனில் ஆயில் 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது நல்லா எண்ணெயில் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சி வச்சிருந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் எடுத்திருக்கேன். இது எல்லா ஸ்பைசஸையும் இப்போ நம்ம எடுத்து தக்காளி பேஸ்ட்டோட ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஸ்பைசஸ் உங்களுக்கு கூட கம்மிங்கிறது நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவுக்கு இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ரா ஃப்ளேவர் வந்து போகிற அளவுக்கு இதை பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா ஒரு கிண்ண அளவுக்கு தண்ணி விட்டு அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது போட்டதுக்கப்புறம் டக்குன்னு வந்து கிரேவி டைட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து டக்குன்னு கிளறி விட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா இதை குக் பண்ண விட்டுருங்க. அந்த கார்ன்ஃப்ளவரோடைய வாசம், அந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட வாசம்லாம் வந்து போகிற வரைக்கும் இதை வந்து
ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் பெரட்டி கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட கிரேவி வந்து இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. ஐ மீன் நம்மளோட இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும். காளான் வந்து ரோட் சைட் காளான் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இது வந்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்போ நான் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ நம்ம இது மாதிரி நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக வந்து கார்ன்ஸ் வந்து பொரிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனும் போட்டுட்டு நெக்ஸ்ட் இது கூட கொத்தமல்லி தழை போட்டுட்டோம்னா நம்மளோட காளான் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.